நிமிஷம் வா. ஏய் என்ன? ஏய் 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 வர்ஷினி, வர்ஷினி என்னாச்சு? ஏய் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? டேய் என்ன பண்ண? நான் என்ன பண்ண வர்ஷினி? நேத்து நைட்டு நீ என்ன பண்ண? ஐயோ சத்தம் போடாத வர்ஷினி, யாராவது கேட்ற போறாங்க. கேட்டா கேட்கட்டும், நல்லா கேட்கட்டும். உங்க இஷ்டத்துக்கு என் விருப்பமே இல்லாம உன்னை கட்டி வைப்பாங்க. நானும் பல்ல கடிச்சிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா குடும்பமா சேர்ந்து எனக்கு சதி பண்றீங்களா? சேது, சிஸ்டர், என்னாச்சு சேது? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அது சும்மாதான் சிஸ்டர். பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு. என்ன கஷ்டம் வந்தாலும் கல்லு மாதிரி நிக்கணும்னு. அதுதான் ஆம்பளைத்தனம்னு சொல்லி வளர்ப்பாங்க. அதையும் மீறி ஒரு ஆம்பளை யாருக்கும் தெரியாம தனியா உட்கார்ந்து அழுதானா அவன் மனசுல அவ்வளோ வலி இருக்கணும். சிஸ்டர் சிஸ்டர்னு வார்த்தைக்கு 100 தடவை சொல்றீங்கல்ல. நானும் உங்களை என் கூட பிறந்தவராதான் பாக்குறேன். என்னதான் ஆச்சு சொல்லுங்க. சேது, மனசுல இருக்கிற கஷ்டத்தை நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கவங்க கிட்ட சொன்னா பாதியா குறையும்னு சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவளா பார்த்தா நீங்க சொல்லலாம், இல்லனா பரவாயில்ல விடுங்க. சிஸ்டர், நானும் வர்ஷினியும் இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல. அதை நான் சொல்லனாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரிய மாட்டேங்குது. அவ குடிக்கிற ஜூஸ்ல ஏதோ மருந்து கலந்து அவளை ஒரு மாதிரி போதையாக்கி எங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ நடக்கணும்னு தப்பா ட்ரை பண்றாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு சந்தர்ப்பம்லாம் அமைஞ்சது சிஸ்டர். ஆனா ஜனமா என்ன அப்படி வளர்க்கல சிஸ்டர். ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அவளை தொடுற அளவுக்கு நான் அவ்வளவு அசிங்கமானவன் இல்ல. எல்லாருக்கும் எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சா மறுபடியும் எங்க அப்பா அம்மா தப்பா யோசிப்பாங்கன்னு தான். அதுவும் வர்ஷினியை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் அவ போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் கலைச்சு அதை ஏன் மேல பூசிக்கிட்டு ஒரு சின்ன டிராமா பண்ண சிஸ்டர். அப்பதானே மறுபடியும் அவளை திரும்ப திரும்ப சீண்ட மாட்டாங்கல்ல சிஸ்டர். ஆனா ஆனா இப்போ சேது, அழாத சேது. வர்ஷினிக்கு நான் இப்போ கேவலமானவன தெரியுறேன் சிஸ்டர். அவகிட்ட நான் தப்பா நடந்துகிட்டதான் நினைக்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ. சகல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஜன்னா மேடம், இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாப் சீக்ரெட். அதுவும் உங்க கூடவே இருக்கிறவங்க பத்தின ஒரு டாப் சீக்ரெட். தமிழ், என்ன முகமெல்லாம் ஏசி ரூம்லயே இருக்குது? எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? ஷனம்மா, இது ஆக்சுவலாக உங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பாருங்க, எல்லாருமே சேர்ந்து இந்த சீக்கிரட்டை மறைச்சிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் எல்லாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் உங்க கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க ஜனாமா. நீங்க எதிரிங்களை கூட மன்னிச்சிருவீங்க, ஆனா துரோகிங்களை மன்னிக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏய், என்ன உன்னை விட இந்த உலகத்துல வேற துரோகியை பார்க்கவே முடியாது. நீ துரோகத்தை பத்தி பேசுறியா? ஐயோ இல்ல சிபி, பிரபு காரணம் இல்லாம வரல. இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. தமிழ், சிபி, உங்களுக்கு ஏதாவது தோணுதா?
ஜானு, அவன் நம்மள வெறுப்பேத்துறதுக்காக வந்திருக்கான். என்ன மீறி எதுவும் அவனால செய்ய முடியாது. சும்மா உதார விடுறான் ஜானு. இப்படிலாம் பயமுறுத்தினா நாம பயந்துருவோம். நமக்குள்ள இருக்கிற யூனிட்டி உடைஞ்சிரும்னு அவன் எதிர்பார்க்கறான் ஜானு. நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்மளோட ஒற்றுமை தான் பலமே. அதை நாம எந்த நிமிஷத்திலையும் இழந்துடக்கூடாது. நான் இருக்கும் போதே என் தமிழை பிளாக்மெயில் பண்றீங்க. என்ன சகல, என் சட்டையை பிடிச்சி அடிக்கணும், மூஞ்சி பிடிச்சி உடைக்கணும்னு தோணுதா? பாரு, தமிழை பிளாக்மெயில் பண்ணி விளையாடுற வேலையை இதோட விட்டுரு. சச்சா, நான் பிளாக்மெயிலாம் பண்ணல சகல. அப்படி சொல்றதா இருந்தா நேராக போய் ஜனாமைட்ட சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். என்னன்னா, ஒரு வேளை சீக்ரெட் ரிவீல் ஆனா தமிழ் எப்படி பயப்படுவான்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். வேணாம் பிரபு, இதோட நிறுத்திக்க. இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதா? தெரியாதா? நல்லா யோசிச்சு சொல்லு சகல. என்ன பண்ணுவ? என்ன கொன்றுவியா? இல்லை என்ன வீட்டை விட்டு துரத்திருக்கியா? டேய், என்னை பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? பிரபு, நீ நினைக்கிறத விட நான் ரொம்ப மோசமானவன். என்ன தொட்டா கூட நான் சைலண்டா போயிடுவேன். ஆனா என் குடும்பத்து மேல கைய வச்ச வைக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. டேய் 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 டேய், என்னங்கடா உன்னை தொட்டா அவ வர, அவளை தொட்டா நீ வர. ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ லவ்வா என்ன? நான் இன்னும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரிஞ்சு வாழ்றீங்க, நிறைய பிரச்சனை, சும்மா வெளி உலகத்துக்காக லவ் பண்ற மாதிரி நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் பார்த்தா ஆக்டிங் மாதிரி தெரியலையே. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற லவ்வை உடைக்கணும், மிச்சதெல்லாம் அதுவா உடையும்.